ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பெசரட் தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு 2 கப்பு, பச்சரிசி அரை கப்பு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 8, சீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 3, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிது அளவு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை பயிறு பச்சரிசியும் சேர்த்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. பிறகு அதுக்கு நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அதோட இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வைங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் லேசாக நல்லா அது வெங்காயத்தை வதக்கி மாவோடு போடுங்க. அதோடு நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தோசைக்கல்லில் நல்லா மெல்லிசாக எண்ணெயை நல்லா கொஞ்சம் சுற்றி ஊற்றி முருகலாக தோசை சுடுங்க. இதுவே ஆந்திரா பெசரட் தோசை செய்கிற முறையாகும். இதுக்கு சாம்பார், சட்னி எல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.